ஃபாலோ பண்ணுங்க and வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் போட்டுருக்கு ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். சரி, அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். சூப்பர் எக்ஸ்ட்ரா பேஸ் அண்ட் 1 பட்டன் மைக்ரோஃபோன் அண்ட் ஹேண்ட்ஸ்கேப் அண்ட் வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பிக்கப் எண்டுன்னு போட்டிருக்காங்க. அண்ட் இதோடைய டிரைவரை பொறுத்த வரைக்கும் டைனாமிக் ஸ்பீக்கர் 10mm கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து எம்புடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 32 சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபிள் லென்த் 120 மீட்டர். இதோட விலை 349 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நேராக ஓப்பன் பண்ணலாமா? இங்கே ஒன்று இருக்குல்ல. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இதுதான் அந்த ஹெட்செட். இந்த ஹெட்செட்டை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். இதுக்குள்ள வந்து ரொம்ப நல்லா பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, இதோ பாருங்கள் எவ்வளோ டேப் ஒட்டி ரொம்ப சேஃபாக எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும் போல். பார்த்தீங்களா, நான் சொல்ல எல்லா இடத்துலையும் டேப்லாம். இது எப்படியாவது நான் ஓப்பன் செய்து உங்களிடம் அன்பாக்சிங் செய்து இதுவரை 40வது வீடியோவாக இதை பதிவு செய்கிறேன். அதற்காக தயவு செய்து சப்ஸ்கிரைபை மட்டும் தள்ளி விடுங்கள். கேவலமாக ஓப்பன் பண்ணிட்டேன், பரவாயில்ல. ஓகே, இந்த பிளாஸ்டிக்கை தவிர்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த ஒரே ஒரு ஹெட்செட் தான் இருக்குது. குப்பையை நம்ம ஸ்டூடியோக்குள்ளே போட வேணாம். இது பாருங்கள், இதுவும் வந்து சுருண்டதுங்க. இதுதான் மைனஸ் பாயிண்ட்டே இந்த மாதிரி ஹெட்செட்லாம் வாங்குறதா இருந்தால். எனக்கு சுருண்டவே கூடாது. கெவலார் கேபிள்னு சொல்கிறாங்க, அப்புறம் எப்படி இது சுருண்டுதுன்னு தெரியல, பட் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக விரிச்சிட்டேன். இதாகோட லென்த், கேபிள் லென்த் பாருங்கள். இங்கே வந்து பிராண்டு போல்ட்டின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே 2 டைனமிக் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பிளாஸ்டிக் தான். இந்த இயர்பட் இது எல்லாமே பிளாஸ்டிக். இது வந்து கெவலார் கேபிள்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு மாதிரி ஒரு டிசைன் போட்ட மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கோடு போட்ட மாதிரி. அண்ட் இங்கே ஒரு கால் அட்டன் பண்ணுறதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு மைக் ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள். அண்ட் இது ஒரு 3.5mm கேபிள். இது வந்து சில்வர் பிளேட்டட் தான் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு. கேபிளை நான் இப்போ இழுத்து காட்டுறேன். உடையில, பட் நல்லாயிருக்கு. ஆனால் இதுவும் பிளாஸ்டிக் தான். ஸோ இது ஃபுல்லாக பிளாஸ்டிக். இந்த இடத்துல மட்டும் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஏன்னா வந்து இது வந்து அடிக்கடி ஒரு மாதிரி சுட்டு பண்ணுங்க. நான் சுட்டி வச்சிடறேன் வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்தல ஃபஸ்ட்டு எடுக்கக்குள்ளே எப்படி இருந்துச்சு. ஸோ இந்த கேபிள் குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. ஆடியோ குவாலிட்டி இது கண்டினியூவாக வரப்போகுது. ஸோ இதை நான் இங்கே எடுத்து காட்டுறேன். நான் இப்போ இது எடுத்திருக்கேன். இப்போ நான் பச்சுக்குன்னு இது ஒட்டுமான்னு செக் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நான் ஆல்ரெடி என்ன யூஸ் பண்ணேன்னா நோக்கியாவோடய ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ணேன். அது ஒரு வீடியோ எடுக்கக்குள்ளே ப்ராங்க் வீடியோன்னு ஒன்று எடுத்தோம். ஸோ அது எடுக்கக்குள்ளே பிஞ்சிடுச்சிங்க. ஸோ ஒரு சண்டையால் பிஞ்சிடுச்சு. ஏன்னா ஒரு கேமராமேனுக்கும் நடந்த சண்டையால். ஸோ நம்மளோட கேமராமேன் யார் அப்படின்னா நம்ம நெஸ்லின். ஸோ நெஸ்லின் வித் அசசரிஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அது எங்கள் அக்கா தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சேனல் போய் விசிட் பண்ணுங்கள். 27 சப்ஸ்கிரைபர் இருக்குது. அதோட கீழே லிங்க் தரேன். ரொம்ப நல்ல வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வீடியோவே 1000K வியூஸ் போயிருக்கு. ஸோ ப்ளீஸ் வாட்ச் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ ஐ எம் கமிங். இப்போ நான் பேசுகிறது இந்த போல்ட்டியோடைய மைக்கில் தான் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி ரிமோட் ஸ்டாண்ட் அன்பாக்சிங்லேயும் இதில் தான் பேசினேன். ஆடியோ வந்து கிளாரிட்டியாக இல்லை வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். நான் டெக்கோடைய ஒரு கார்ட்லியாட் மைக்ரோஃபோன்னு சொல்லுவாங்க. கண்டென்சர் மைக்ரோஃபோன். அது யூஎஸ்பியில் தான் கிடைக்கும். நம்ம ஒரு கன்வெர்ட்டர் வாங்கி போட்டுக்கலாம் டைப் சிக்கு. ஸோ அதுதான் நான் வாங்கியிருக்கேன். அது இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். அண்ட் ஒரு லிங்க் லைட் வாங்கியிருக்கேன். அண்ட் ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கிக்கிறேன். எதுக்கு நான் செல்ஃபி ஸ்டிக் நான் வ்ளாகிங் பண்ணுறேன். அண்ட் இந்த கொரில்லா பாட்டு ரொம்ப தொல்லை கொடுக்குதுங்க. ஸோ அதை நாங்கள் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இதோடைய மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் இதோட ஆடியோ குவாலிட்டி நான் கேட்டு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். அதை நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஷார்ட்ஸ் மூலயமா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ என்னால் அந்தளவுக்கு டைமும் இல்லை. ஸோ இது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியுது. முடிஞ்சால் நான் வந்து ஆடியோ குவாலிட்டி பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.